அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹஜ்ஜி பண்ணாமணி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா வீட்டில் தான் ஆரம்பிச்சிது. காலையில் 8 மணிக்கெலாம் தொழுகை நல்லா தொழுதுட்டு வந்துட்டு பெருநாள் காசெல்லாம் பசங்களுக்கு கொடுத்துட்டு காலையில் சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்துக்கு மேலே சாப்பிடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இட்லி சட்னி சாம்பார் பாயசம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தொழுதுட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஐஸ்கிரீம் தாத்தா வந்தாங்க. நல்லா அவங்கள்ட்ட ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை எனக்கு குடல் கழுவுத வேலை குர்பானி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி கொடுத்தாச்சு. கறி வந்து பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறதுக்காக. நான் ஒரு பக்கம் வந்து குடல் கழுவ போயிட்டேன். அம்மா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா தங்கச்சி எல்லாருமே யாருக்கெல்லாம் கறி கொடுக்கணும் என்ன ஏதுன்னு என் தம்பி எங்கள் அம்மா என் தங்கச்சி 3 பேருமே பார்த்து அந்த வேலை போய்கிட்டு இருந்துச்சு. அம்மா வந்து பிரியாணிக்கு கறியை எடுக்க சொன்னாங்க. நானுமே எடுத்தேன். பிரியாணிக்கு வந்து 2 கிலோ கறி எடுத்து பிரியாணி போட்டுடலாம் அப்படின்ட்டு 2 கிலோ அரிசி நம்ம சொந்த பந்தங்க வருதவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க அம்மா. அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பல்காகவே பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக முள் கொழுப்பு எல்லாத்தையும் போட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் வந்து அம்மா வந்து பின்னாடி பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நான் வாசலில் வந்து எல்லாத்துக்குமே கறி கொடுக்கலாமா அப்படின்ட்டு அது எல்லாமே பங்கு போட்ட கறி இருந்துச்சு. அதனால் எல்லாத்துக்குமே வரதவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையுமே கொடுத்துட்டு வந்தாச்சு. பசங்கள்கிட்ட கொடுத்துட்டோமா அவங்களும் கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தலையை க்ளீன் பண்ணி தந்தாங்க. கால் எல்லாமே அவங்களே க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. அதனால் வந்து பெருசாக அந்த தடவை எல்லாமே க்ளீனாகவே முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை ரொம்ப வேலை இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை எங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை தெரியலை. இந்த தடவை குர்பானி கறி அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வீட்லேயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா பிரியாணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. அம்மா தான் சூப்பராக மணக்க பிரியாணி ரெடி பண்ணாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீரக சம்பா அரிசியில் நாளே தம்பி அம்மா 2 பேரும் போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தயிர் சமையல் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் தால் சமையல் ரெடி பண்ணியாச்சு. ஈரல் எல்லாமே வறுத்துருந்தாங்க. நம்மளுக்கு இந்த பெருநாள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது. வீட்டில் யாருக்குமே சாப்பிடவே தோணலை. ஏதோ சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிட்டு 4 மணி ஆகிட்டு. பசங்களுக்கெல்லாம் முதல்ல சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு என் தம்பி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றா ஈரல் எங்கள் அம்மா சூப்பராகவே ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா மிளகு சீரக பொடி போட்டு நல்லா வச்சுருந்தாங்க. எப்போவுமே எங்கள் அம்மா வந்து நைட்டு மிளகு கறி வைப்பாங்க. இந்த தடவை நாங்கள் சொல்லிட்டோம் பெருநாள் டைமே சாப்பிடவே முடியலாமா இந்த டைம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் வீட்டில் ஒரு பிரியாணி அதுக்கப்புறம் சூப்பராக ஈரல் கிரேவி அப்புறம் தால்சா எல்லாத்துக்குமே சாப்பாடை கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நானும் சாப்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெருநாள் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா